வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். அழகான கலைநயத்துடன் கற்பனையில் என்னெல்லாம் டிசைன் அவங்களுக்கு தோணுதோ அதை எல்லாமே சேலையில் அழகாக வடிவமைச்சு கோல்டன் ஜரியில் சூப்பராக அந்த டிசைன்ஸ் ஸ்டெப் அப்படியே நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம அந்த கவிதைகளில் சொல்லுவாங்க, படைக்கிறது ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை செதுக்கிறாரோ அது மாதிரி இந்த சேலைகளை அவங்க அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி அந்த அளவுக்கு அவங்க யோசித்து அதை கொடுக்குறாங்க. அதுதான் வியப்பாக இருக்குது. இப்போவே இதெல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த நூல் அந்த அச்சு மாதிரி வச்சுருப்பாங்க டிசைனுக்குன்னு சொல்லிட்டு, அதில் அந்த டிசைனை கொண்டு வரணும். இப்போ அது இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எங்கேயுமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொருளை உருவாக்குற ஒருத்தருமே அவங்களுக்கு எவ்வளோ அந்த திறமை இருக்குது பாருங்கள். இந்த நெசவாளர்கள்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க கொடுக்குற டிசைன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. நிறைய வேலைகள் இருக்குது இந்த சேலைகள் உருவாகி வர்றதுக்கு. டைம் அந்த இதை கொடுத்து அந்த இதை எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணி குறைந்தது 40லேருந்து 80 நாள் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் கூட இந்த சேலைகள் நெய்யறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு தடவை பாவு ஏற்றிட்டாங்கன்னா 40லேருந்து 90 சேலைகள் வரைக்கும் அவங்களுக்கு வரும். ஒரு பேட்ச் அப்படியே ஃபுல்லாக அந்த பாவு ஓடிட்டுருக்க வரைக்கும் வந்துட்டுருக்கும். பாவுங்கிறது ஒரு தடவை செட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து இந்த சேலைகள் இத்தனை சேலை வேணும்னு சொல்லிட்டு அதில் நூல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி உருவாகி வரும். அதுக்கு முன்னாடியே நிறைய வேலை இருக்குது. நூலை எடுத்து அதில் பசை போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் சாயம் போட்டு திருப்பி அதை கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணி தான் பண்ணுறாங்க. எதுவுமே அவ்வளோ அந்தளவுக்கு ஈஸிலாம் கிடையாது. ரொம்ப அதை டைம்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உருவாகி வர சேலைகள் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு பார்சலில் வந்துடும். இதில் எதுவுமே உங்களுக்கு வச்சு தர சேலைகளே கிடையாது. அப்புறம் அந்த டேமேஜ் சேரீ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தெரியாமல் ஏதாவது ரேராக நடக்கிறது தான். அதாவது நூல் ஏதாவது அறுத்து எடுக்கிறப்போ ஏதாவது அந்த இடத்துல விட்டுருக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான். மற்றபடி செட்டிநாடு சாரீஸில் உங்களுக்கு டேமேஜே வராது. அதனால் நீங்கள் இதுக்கெலாம் பயப்பட தேவையே கிடையாது. உங்களுக்கு இதில் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். 80x80 கவுண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலுமே நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சேலையை பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நாங்கள் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நாங்கள் கான்டாக்டே இல்லாமல் இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். அது எல்லாமே நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். இப்படி ஒரு வேளை ஒரு 100 சேலை போச்சுன்னா அதில் ஒரு சேலை ஏதோ ஒன்று தெரியாமல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. வேறு சேலையே கூட மாறி வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் எங்கே பண்ணாலுமே நீங்கள் இதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் சும்மா ஒருத்தவங்க போடுறாங்க, நம்ம அப்படியே வாங்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சு பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் வாங்குறது தப்புன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இது போக நிறைய ஸ்கேம் நடக்குது, ஏமாத்துறாங்க. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் பணமே வராது. இல்லைனா வேறு ஏதாவது ப்ராடக்ட் இப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா அந்த வந்த ப்ராடக்ட்டு திருப்பி அனுப்புறதுக்கு இப்போ அவங்க மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, மாற்றி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை திருப்பி உங்களுக்கு அது எப்படி அவங்க வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தா தான் நீங்கள் அனுப்ப முடியும். சரிங்களா? அப்போது நீங்களும் கொரியர் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும். நிறைய பேர் அதுக்கு வீட்டுக்கு தெரியாமல் வாங்குகிறோன்னு சொல்லி வாங்கி பயந்துட்டு அது திருப்பி அனுப்புறது கிடையாது. அப்போது அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது. மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு லாஸ் ஆகுது. இ-காமர்ஸ் தளங்கள்லேயே அந்த பாலிசிலாம் நம்ம படிக்காமல் வாங்கினோன்னா அதுக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் சம்டைம்ஸ் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் நம்ம தான் பார்த்து பண்ணணும். முக்கியமாக கார்டுகள், அப்புறம் இந்த இன்னொன்று ஒன்று இருக்குது. அது அது பேர் சொல்ல வரல. அதுலேயுமே வந்துட்டு இந்த ரூ. 500 வாங்குறதுக்கெலாம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனே கிடையாது. அதெல்லாம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். உங்கள் பணத்தை இழக்காதீங்க. தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸுங்கிறது என்ன, காமர்ஸ் தளங்களை எப்படி, இங்கே எப்படி, இது எல்லாமே ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் தான் கொரியர் திருப்பி அனுப்புகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணித்தரோம். சண்முகம் மெயில்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். நாங்கள் கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு எங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணி தருவோம்.